அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஷெட்யூல் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஃப்ரீ டெஸ்ட்டு. ஸோ அதை வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து 14 6ல் இயல் 1 2 3, ஓகேங்களா. இந்த 3 இயலில் இருந்து டாப் 100 கொஷின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின்ஸு ப்ளஸ் வந்து ஒரு இயலில் மேக்ஸிமம் எவ்வளோ கொஷின்ஸ் எடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து இது பண்ணி டாப் 100 கொஷின்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 o'clock ஷார்ப்பாக உங்களுக்கு அனுப்புகிறேன். கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு சிலர் வந்து OMR ஷீட்டை வச்சு யூஸ் பண்ணுவீங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 1க்கு வந்து ABC அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா அதற்கான ஆன்சர் கீ வந்து நான் கொடுக்கல. அதுக்கு பதிலாக வந்து ஃபஸ்ட்டு கொஷின்னா எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கொஷின்னா இப்போ 5வது பேஜ்னால் பேஜ் நம்பர் 5, பேஜ் நம்பர் 7, பேஜ் நம்பர் 8 அந்த மாதிரி கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் போயிட்டு அதை திரும்ப வந்து ஒன்ஸ் ஒரு டைம் வந்து அந்த பேஜை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ 6 தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக அட்டன் பண்ணாதீங்க. ஒரு ஃபுல் கான்ஃபிடெண்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். 100க்கு முடிஞ்ச அளவுக்கு 100 எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 17ஆம் தேதி. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 15, 16, 17 நியர்பை வந்து உங்களுக்கு 3 நாள் டைம் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 6ல் இயல் 4, 5, 6. ஸோ இது எதுக்கு வந்து 3 நாள் நமக்கு டைம் கிடைக்குது அப்படின்னா ஒரே இயலை வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 டைம் 4 டைம் ரிவிஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா. 4 டைம் 5 டைம் 6 டைம் கூட முடிஞ்சால் ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன்னா 6ல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு இயல் படிக்கிறதுக்கு அதிகபட்சம் வந்து ஒரு 40 நிமிஷம் ஆகும். அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஓகேங்களா. ஆல்ரெடி படித்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ்லேயே வந்து ரிவிஷன் பண்ணிடுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு திரும்ப 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 ரிவிஷன் பண்ணுங்கள். நம்ம அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 8th வரைக்கும் வந்து டெஸ்ட்டு முடிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ 8th வரைக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணி திரும்ப எக்ஸாம் டைமில் எடுத்து ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9th 10th 15ஆம் தேதிக்கு மேலே நம்ம பிளான் பண்ணலாம். அட் த சேம் டைம் இப்போ இடையில உங்களுக்கு கேப் இருக்குது அப்படின்னா 9th 10th ஜஸ்ட் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஒவ்வொரு டைம் மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன்னா இது 3 நாள் தான் உங்களுக்கு வந்து 6th 7th 8th டைம் எடுத்துக்காது இல்லையா, நிறையா டைம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி 20ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th இயல் 7, 8, 9 அதுக்கான கொஷின் பேப்பர் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேட்டில் காலையில் வந்து 10 o'clock ஷார்ப்பாக உங்களுக்கு வந்து நம்ம டெலகிராம் சேனலில் கொஷின் அனுப்பிடுறோம், ஓகேங்களா. மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழே டெலகிராம் சேனலுடைய லிங்க் வந்து கொடுக்குறோம், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி 22/2/24 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் வந்து நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறேன். அடுத்து 25ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 7th வந்து இயல் 1 2 3. அடுத்து 28ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 7th இயல் 4 5 6. 2ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் 7th வந்து இயல் 7 8 9. அடுத்தது 4ஆம் தேதி, ஏன்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் தான் கேப் இருக்கும். எதனாலனா 7th ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு நாள் போதும், ஓகேங்களா. ஸோ 6க்கு வந்து 2 நாள் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, 20 21 22. ஸோ 21 ஒரு நாள் தான் கேப்பு. ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு நாள் தான் கேப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 7th டெஸ்ட் இயல் ஃபுல்லாகவே. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 8th வந்து பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் தேதி வந்து 8th இயல் 1 2 3. 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இயல் 4 5 6. 13ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இயல் 7 8 9, ஓகேங்களா. 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ இந்த இதில் ஃபாலோ பண்ணலாம். ஸோ 9th 10th வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்ச்சுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அடுத்து ஏப்ரல் மே ஜூன். ஏப்ரல் மே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பழைய புத்தகம் ப்ளஸ் புது புத்தகத்தை திரும்ப திரும்ப படிங்க. தமிழுக்கு கொடுக்க வேண்டிய டைம் ஷெட்யூல் சொல்கிறேன். ஸோ மற்றபடி ஜிகேவுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக எதுனா ஃபாலோ பண்ணுறீங்களா அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஜிகேவுக்கு இப்போ டெஸ்ட் வைக்கிறதுக்கான நேரம் இல்லை, ஓகேங்களா. ஸோ ஆனால் வந்து நம்ம ஓல்டு கொஷின் பேப்பர் வந்து போட்டுட்ருக்கோம். ஓல்டு கொஷின் பேப்பர் வந்து அந்த கம்பைன்டு கொஷின் பேப்பர், இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறதுனா நம்ம அறிஞர் அண்ணா இருக்கார் அப்படின்னா அவர் ரிலேட்டடாக டாப் என்னென்ன கொஷின்ஸ் வந்து ஓல்டு கொஷினில் கேட்டிருக்காங்க, பாரதியாரை பற்றி என்னென்ன கொஷின்ஸ் ஓல்டு கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க ஜிகேவில் சொல்கிறோம், ஓகேங்களா. அதே மாதிரி வந்து நேரு சம்மந்தமாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, வஉசி முத்துராமலிங்க தேவர், ஸோ இவங்க ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத
நான் வந்து கம்பைனட் அந்த ஓல்டு கொஷின் பேப்பரை கட் பண்ணி அதை எடுத்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து ஒரு கொஷின் வந்துடும், 1 இல்லை 2 கொஷின் வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபினா ஒவ்வொரு சில இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டு ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா அளவுக்கு போங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து தமிழ் ஃபுல் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். மேக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது பாலிட்டி, அதுக்கப்புறம் இந்த 8th யூனிட்டு 9th யூனிட்டு. ஓகேங்களா? இந்த 5 சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னாவே மற்றதெல்லாம் ஓரளவுக்கு டச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து மார்னிங் சென்ட் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே, பாய்.